ஹலோ ப்ரோஸ்கிஸ், வெல்கம் பேக் டு சேனல். எப்படி நல்லா இருப்பீங்க நம்பரை. நீங்கள் நம்ம என்ன பண்ணி பார்க்க போகிறதா உங்களுக்கு முன்னாடியே தெரியும் பாருங்கள். இந்த ஜாப்பனீஸ் பியூட்டி R3. Yes, it's an R3, a bigger sibling to the R15. பட் என்னென்னா பெருசாக இன்ஜின் மட்டும்தான் பெருசாக இருக்கிறத தவிர வண்டி வந்து R15 ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அது என்னென்னு சொல்கிறேன் நான். ஸோ கம்பேரிசன், ஸோ பழைய R3க்கும் புது R3க்கும் பார்த்தீங்கன்னா மேஜராக ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபேஸ் மட்டும்தான் மாற்றிருக்காங்க. மற்றபடி இந்த செகண்ட் ஹாஃப், இந்த ரியர் டெயில் அண்ட் எக்ஸாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பழைய R3 இருக்குது. அதே தான் உங்களுக்கு புது R3லையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலி ஒரு வித்தியாசமாக பூக்கி மாதிரி இருக்குது வண்டி பார்த்தா. அந்த அக்ரெசிவாகவே இல்லை, அந்த பார்த்தீங்களா தெரியுது. ஒரு பூக்கி ஃபீல் வருது எனக்கு இந்த வண்டி பார்க்கும்போது. அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் எல்இடி யூனிட், எல்இடி ஹெட்லைட்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர் போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. அண்ட் ஃப்ரண்ட், அப்படியே ஃப்ரண்ட் செக்ஷன் நம்ம வந்துடலாம். இட்ஸ் USD சஸ்பென்ஷன், 110/70 17 டயர்ஸ் அண்ட் 298mm டிஸ்க் பேட்ஸ். அப்படியே இந்த பக்கம் செகண்ட் ஆஸ் யூஷுவல் இன்ஜின் பக்கம் வந்தோன்னா பார்த்தோன்னா இட்ஸ் 321cc parallel twin liquid cooled engine producing 42 horsepower and 29.5 Nm of torque. அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்தோன்னா அது அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இது கொஞ்சம் அக்ரெசிவான ஃபுட்பேக் செக்ஷன் தான் இருக்குது, கொஞ்சம் ரியர் செட்ஸில் தான் இருக்குது. அண்ட் இது இந்த பழைய R3க்கும் புது R3க்குமே சேம் எக்ஸாஸ்ட் தான் வருது. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் செக்ஷன் மட்டும்தான் மாறுது உங்களுக்கு புது R3க்கும் பழைய R3க்கும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சிமிலர் தான், பேக் எல்லாமே. அண்ட் வந்துட்டு இதுக்கு டைமண்ட் கட் இது சேஸ் கொடுக்காம வெறும் டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ R3க்கு பார்த்தீங்கன்னா R15 மாதிரி இது டைமண்ட் ஃப்ரேம் கொடுக்காம டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பேக் இட்ஸ் 220mm ரியர் டிஸ்க் அண்ட் 140 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. 140/70 17. அப்படியே பின்னாடி வந்தோன்னா நல்லா கொஞ்சம் ஷார்ப்பான வண்டி, பேக் டெயில் கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம 457 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஏதோ கொடுத்துருந்தாங்க. பட் R3யில் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம இது பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் எதுக்குன்னு தெரியாமல் இருப்பாங்க. பட் இட்ஸ் சீட் கிராபர் ஏதோ சம்திங், அது பேர் அப்படி தான் வரும். அண்ட் இந்த வண்டியோட ஹைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 720mm. ஸோ இட்ஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் ஆல் ஹைட். நெக்ஸ்ட் இந்த டேங்க் பற்றி சொல்லலாம். 14 liters டேங்க். கம்பெனி கிளைம் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா 25 to 30 kilometers தராங்கன்னு சொன்னாங்க. பட் ஓனர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ப மாட்டீங்க, உங்களை நான் காட்டுறேன். 27.1 kilometers ஓனர் இருந்து சொல்கிறது எங்களுக்கு. எனக்கும் அவ்வளோதான் வருது. ஸோ எஸ், அப்படியே நான் உங்களுக்கு ஓட்டிக்கிட்டே கண்டினியூ பண்ணுறேன் வண்டி பற்றி. அது இருட்டுது, அதனால தான். கைஸ், இந்த வண்டி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 457க்கு காம்படிட்டர் தான் சொல்லியிருப்பேன் நான் போன வீடியோலேயே. இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா 457 எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இன்னும் ஓட்டுறதுக்கு இருங்க. உங்களுக்கு இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு காரை நீங்கள் எடுத்து காட்டுறேன். இந்த காரக்காரன் போயிட்டானா எடுக்கலாம். கார்னரிங் அடிக்க விடுங்கடா. இந்த மாதிரி கார்னரிங் அந்த வண்டியில் பண்ண முடியல என்னால். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உங்களுக்கு சொல்ல மாட்டேன், ஸ்விட்சஸ் பற்றி சொல்ல மாட்டேன். ஸோ இட்ஸ் இன்டிகிரேட்டட் ஸ்விட்ச் கில், அது இன்ஜின் கில் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் ஸ்விட்ச் இது. அண்ட் இந்த வண்டியில் கொஞ்சம் கோளாறான விஷயம் என்னென்னா ஹார்ன் ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் இருக்கிறது ஹார்ன் கீழே இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக ஜப்பானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ன் அடிக்க மாட்டாங்களாம். அதுக்காக தான் உங்களுக்கு இது மாதிரி வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. அது எந்த வகையில் நம்புற மாதிரி எனக்கு தெரில. பிரேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டியில். அண்ட் இது உங்களுக்கு 457 மாதிரி
ரைட் பைவர் கிடையாது, த்ராட்டில் கேபிள் தான். ஸோ உங்களுக்கு குயிக் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அண்ட் சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நான் டிராஃபிக்கில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்படியே சிட்டி டிராஃபிக் பற்றி சொல்லிடலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ரீ ரோட்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு புல் எடுத்து காட்டலாம் நான். ஸோ 2 in 1 பார்க்குறேன் இந்த வட்டி. அண்ட் இந்த வண்டி யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ட்விகி மோட்டோன்னு இருக்க ஒரு ஃபீமேல் ரைடர் தான். எங்கள் கிளப்பில் இருக்க ஒரு ஃபீமேல் ரைடரோட பைக் தான் இது. அவங்க சொல்கிறாங்க இது ஆக்சுவலி பிகினர்ஸ்க்கு நல்ல வண்டிடா. ஏன்னா R15 எடுத்தாங்கன்னா ரைட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் கம்மியாக ஃபீல் ஆகும். பட் R3 எடுத்திங்கன்னா கொஞ்சம் பவரும் லைக் மிட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஓட்டலான்டான்னு சொன்னாங்க எனக்கு. அவங்கள முடிஞ்ச அடுத்த இதில் விலாகில் அவங்களுக்கு ரிவ்யூ எடுக்கிறேன், அவங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறேன். வண்டி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். R15ஓட இந்த வண்டி ரொம்ப குட்டியாக இருக்குது, காம்பேக்டாக. ஆமாம், சஸ்பென்ஷன் குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது வண்டியில் பல்லர் விடும் போதெல்லாம். அண்ட் மெயின் இந்த வண்டி எதுக்கு உங்களுக்கு அவ்வளோ ரேட்டு ஜாஸ்தியாக விற்றாங்கன்னா ஸ்டார்டிங்கில் 5 lakhs ஆடுக்கு. இட்ஸ் அ கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட், CBU யூனிட். ஜப்பான்லேருந்து உங்களுக்கு ஃபுல் பீஸாக தான் வந்தது. CKD மாதிரி வந்து தான் உங்களுக்கு ரேட் கம்மியாக இருந்திருக்கும். இந்த டாக்ஸேஷனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரேட்டு. நான் 457 வீடியோவில் போடும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திட்டிருந்தாங்க, எதுக்கு நீ வந்து 457 R3 கம்பேர் பண்ணுற, R3லாம் உங்களுக்கு வேறு லெவல் வரும், 457லாம் எது வேஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வண்டி ஒரு செக்மெண்ட்டில் பெஸ்ட்டு தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கில் வந்து நல்லா ஓட்டலாம். 457 யாரும் எனக்கு தெரியும் ட்ராக்கில் அவ்வளோ ஓட்ட மாட்டாங்க. அது கொஞ்சம் ஸ்போர்ட் டூரிங் மாதிரி ஒரு வண்டி அது. பட் R3 இஸ் லைக் ஃபுல் ட்ராக் பைக், ட்ராக் ஓட்டுற வண்டி தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கியர்லேயுமே நல்லா அந்த புல் தெரியும் உங்களுக்கு. புல் தெரியும்னு சொல்ல தான் முடியுது, எங்கே எடுத்து காட்ட முடியுதுனால. நல்லா டைட் கார்னர்ஸ்லையும் எடுக்க முடியுது என்னால். சூப்பர். என்னால் இப்போதைக்கு புல் எடுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியில் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிக்கிறதுக்கு ABS தவிர வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் மீட்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டலாக தான் கொடுத்துருக்காங்க, TFT கொடுக்க டிஜிட்டல். ஸோ இந்த வண்டி ஒரு ஓவர் ப்ரைஸாக தான் ஃபீல் ஆகுது இப்போ வரைக்கும். இந்த வண்டிக்கு காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா R3 இருக்குது, BMW சரி TVSலையும் சரி ரெண்டுமே 3 tons இருக்குது. RC390, Ninja 300, Ninja 400, அப்போ RS457லாம் இருக்குது. பட் சப்போஸ் உங்களுக்கு அந்த பட்ஜெட் இருந்துட்டு உங்களுக்கு R3 தான் எடுக்கணும்னா நீங்கள் R3 எடுங்க. இல்லைனா இட்ஸ் பெட்டர் R3 வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் வண்டி எடுக்கிறது. இருங்க, கொஞ்சம் ஃப்ரீ வருது, புல் எடுப்போமா? பிரேக்கிங்குமே நல்லா தான் இருக்குது வண்டிக்கு. ஆனால் இந்த வண்டியில் உங்களுக்கு 457 ரொம்ப கம்பேர் பண்ணுறேன் எனக்கு 457ஓட. ஸோ உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன், இந்த வண்டியில் உங்களுக்கு ஹீட்டிங்கிற விஷயம் அவ்வளோவா கிடையாது, ரொம்ப கம்மி இந்த வண்டியில் ஹீட்டிங். சிட்டி கம்யூட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டூரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் பர்பஸ் ஆல்ரவுண்டராக உங்களுக்கு வண்டி தேவைப்பட்டுச்சு ஒரு ஸ்போர்ட்டியானா கண்டிப்பாக நீங்கள் அந்த R3 வாங்கலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி வந்திருக்கும் எனக்கு தெரியல சுத்தமாக. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக எடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அடுத்த விலாகில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தப்பாக தெரிஞ்சுதான் சரி, உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலான்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வண்டி என்ன பார்க்கணும்னு சொல்லுங்கள், அடுத்த வண்டி நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். அது வரைக்கும் ஈட், ஸ்லீப், ரைட், ரிப்பீட். பாய் பாய்.